வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி கை ஓங்கியது. ஆதரவின்றி அனாதியாக நின்ற எஸ்பி வேலுமணி குரூப். மாவட்ட செயலாளர் கூட்டமானது எதற்கு நடந்தது? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவளித்தார்கள்? எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு ஆதரவு கிடைக்கவில்லையா? மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து முடிந்த பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்ட எடப்பாடி தரப்பு என்ன சொன்னாங்க, எஸ்பி வேலுமணி தரப்பு என்ன சொன்னாங்க, இப்படி எல்லாவற்றையும் விரிவா பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. காலையிலிருந்தே ஊடகமானது ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக இரண்டாக உடைந்திருக்கிற இந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார். அதனால எத்தனை மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரியல. சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் லீமா ரோஸ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்களை பேசுறாரு. ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் கொடுப்பதாக உறுதிமொழி அளிக்கின்றார். அதனால எங்க பக்கம் நீங்க நிக்கணும் அப்படின்னு அழைக்கின்றார். சோ சிவி சண்முகம் பக்கம் மாவட்ட செயலாளர் நிக்க போறாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி பக்கம் மாவட்ட செயலாளர்கள் நிக்க போறாங்களா? எடப்பாடி பழனிசாமி திடீரென நேற்று தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எத்தனையோ மாவட்ட செயலாளர்களுக்கு என்னென்னவோ வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொள்வார்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தி விட்டார்கள். அது மட்டும் கிடையாது, சிவி சண்முகம் குரூப்பானது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்ததன் மூலமாக அவங்க ஆதாயம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்த மாவட்ட செயலர்களா இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன சுகத்தை கண்டாங்க? சோ சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்து விட்டார்கள் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் அவங்களுடைய ஆதரவாளர்களும். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள் நெருக்கடி கொடுக்க போறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ஒன்றும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பெருசா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கி விடுகின்றேன். மொத்தமாக 80 பேர் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவில் 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தர் ட்ரெயின் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது 82 மாவட்ட செயலாளர்கள்ல கிட்டத்தட்ட 81 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தர் கலந்துக்கல. அதிருப்தியா இல்ல வீட்டில் ஏதாவது ஒரு வேலையான்னு தெரியல. அந்த மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜெயக்குமார் ராயபுரத்தில் இருந்து எப்பவுமே அவர் அதிமுக தான் சாவர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஒருவேளை எஸ்பி வேலுமணி பக்கம் தாவிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியினுடைய மவுத் பீஸாக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கின்றாரோ அதை ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால ஜெயக்குமார் கூட வந்து சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மொத்தத்துல 82 மாவட்ட செயலாளர்கள் 81 மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி இருக்கா இல்லையா? அதாவது சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை காட்டினாங்க, பதவியை காட்டினாங்க, ஆனால் அவங்க பக்கம் யாருமே போல. அது மட்டும் கிடையாது, சிவி சண்முகம் குரூப்பானது எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? சொந்த கட்சியை பகைத்துக் கொண்டார்கள், சொந்த பொதுச் செயலாளரை பகைத்துக் கொண்டார்கள், கட்சியில மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள். கட்சிக்கு திரும்பி வர முடியாது என்ற எண்ணமும் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு இருக்கிறது. இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டாங்க. மக்கள் மத்தியிலும் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டுட்டாங்க. இவங்க துரோகிகள் என்று எடப்பாடி பழனிசாமியால எஸ்பி வேலுமணி குரூப்பை அடையாளமும் படுத்திட்டாங்க. இப்படி பெரிய முடிவெடுத்து தவேகாவுக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். ஆனா தவேகாவில் இருக்கிறவங்க இந்த எஸ்பி வேலுமணி குரூப்பை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க, அலட்சியமாக பேட்டி அளித்து விட்டு போறாங்க. இது எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு தலையில இடியை இறக்கின மாதிரி இருக்குது. அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. மீண்டும் கட்சிக்கு வர முடியுமா? இவ்வளவு துணிச்சலா முடிவெடுத்துட்டு தவேகாவை போய் ஆதரிக்கிறாங்க. நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினருக்கு நாங்க எப்ப அமைச்சர் பதவி அளிக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு அலட்சியமாக பதிலளித்துட்டு போறார். இப்போ நம்முடைய எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு எப்படி இருக்கும்? அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்டி கூட்டம் நடத்தினாங்க. நம்ம பக்கம் மாவட்ட செயலாளர் கண்டிப்பா வருவாங்க, ஏன்னா நம்ம பணத்தாசை காட்டியிருக்கோம், பதவி ஆசை காட்டியிருக்கோம், நாங்க தான் அதிமுக சட்டப்படி போராட்டம் நடத்த போறோம் அப்படின்லாம் டபிள் விட்டாங்க.
ஆனால் அந்த பக்கம் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கூட போல. அது எவ்வளவு பெரிய பலவீனம் பாருங்க எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு. அதனால அவங்களுக்கு ஆதரவு இல்லை, அனாதியாக தான் நின்று விட்டார்கள். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் யார் என்று எடப்பாடி பழனிசாமி அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அவங்க இல்லாத பொழுது நீங்க என் பக்கம் ஆதரவா இருக்கின்றீர்களா, இல்ல எஸ்பி வேலுமணி குரூப் சொல்றாங்களே அந்த பக்கம் நிக்க போறீங்களா? ஓப்பனா சொல்லிடுங்க. நான் ஒரு முடிவு எடுக்கும் போது நீங்க வந்து ஒவ்வொருத்தரா வீட்டுல போய் யோசித்து நீங்க எஸ்பி வேலுமணி பக்கம் போக கூடாது. முழுமையாக என்னை ஆதரிப்பதா இருந்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நாங்க எடப்பாடி பழனிசாமி விட்டு எங்கேயும் போக மாட்டோம் என்று எழுதி கொடுங்க. ஏன்னா இங்க ஒரு பேச்சு, வீட்டுக்கு போன பிறகு ஒரு பேச்சு, எப்படியா இருந்தாலும் சரி லீமா ரோஸனுடைய பணமானது எஸ்பி வேலுமணி குரூப் கிட்ட இருக்குது. உங்ககிட்ட வந்து கொட்டுவாங்க. கட்சி வேணுமா இல்ல எஸ்பி வேலுமணி குரூப் வேணுமா முடிவு பண்ணிக்கங்க, இப்பயே சொல்லிடுங்க. ஏன்னா இங்க ஒண்ணு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு பேசக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக உடைச்சு பேசிட்டாரு. உடனடியாக மாவட்ட செயலர்கள் எல்லோருமே வந்து என்ன முடிவு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு நாங்க கட்டுப்படுகின்றோம் என்று எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனாலதான் எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு பெரிய கடுப்பு. ஏன் தெரியுமா? எஸ்பி வேலுமணி குரூப்பானது மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகின்ற பொழுது ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஏங்க கருத்து வேறுபாடு கொண்டவங்க எல்லாம் வாங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எங்களை அழைக்கிறாரு. ஆனால் நாங்க போக தயாரா தான் இருக்கிறோம். ஆனால் எங்க கோரிக்கை அவர் ஏற்கவே இல்லையே. பொதுக்குழுவை கூட்டுங்க, ஆரோக்கியமாக விவாதிப்போம். எங்க கிட்ட எந்தவித அஜெண்டாவும் இல்ல, நாங்க நிர்பந்திக்கவும் போறது இல்ல. அதனால தோல்வி ஏன் நடந்தது, அடுத்தது நம்ம என்ன முடிவெடுக்கலாம், பொதுக்குழு விவாதிப்புமே, பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் பொதுக்குழு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவும் எடுக்கல. அப்புறம் என்ன சொல்றாரு, வாங்க பேசி தீர்த்துக்கலாம், மனக்கசப்பு உள்ளவர்கள் அத்தனை பேருன்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் தோண்டித்தனமாக இருக்கின்றார். அவர் எடுப்பதுதான் முடிவுன்னு நினைக்கின்றார். அவர் கூட்டணி வைப்பதும் நான் சொல்றதை கேளுங்கிறாரு. கூட்டணி பெருசா போடலாம், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் சொல்லுகின்ற போது கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. ஏங்க டாக்டர் கிருஷ்ணசாமியை கூட அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம், ஆனா ஒத்துக்கவில்லை. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கூட்டணிக்கு கூட்டணும் வரலான்னு போது 1/2% அவங்க கிட்ட என்ன வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தத்துல கூட்டணியும் சரியா அமைக்காம, தேர்தலுக்கு நாங்க சொன்ன வியூகத்தையும் வகுக்காம, படுதோல்வி அடைந்திருப்பதையும் ஒத்துக்கொள்ளாம, எடப்பாடி பழனிசாமி நான் வச்சதுதான் எல்லாமே அப்படின்னு ஆணவத்துடன் இருக்கிறவர்கிட்ட போய் நாங்க எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழைப்பு விட்டது என்னவோ எங்களுக்கு நல்லதுதான். ஆனால் நாங்க பொதுக்குழு கூட்ட சொல்றோமே, கூட்டுவாரா அப்படின்னு அவங்க ஆலோசனைக்கு பிறகு எஸ்பி வேலுமணி குரூப்பானது பேட்டி அளித்தது. ஆனால் இந்த இடத்துல ஒன்னு கூர்ந்து நம்ம கவனிக்க வேண்டும். அந்த பொதுக்குழு பற்றி மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தர் கூட கருத்து தெரிவிக்கவும் இல்லை. ரெண்டாவது என்னங்க வெளியே போயிருக்காங்க 25 எம்எல்ஏ, அவங்க எல்லாம் பொதுக்குழு கூட சொல்றாங்க நம்ம கூட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கையும் வைக்கல. இதுல இருந்தே தெரிய வேண்டாம், கட்சியிலும் சரி மாவட்ட செயலாளர் மத்தியிலும் சரி எடப்பாடி பழனிசாமி வச்சது தான் சட்டம். எடப்பாடி பழனிசாமியுடைய கையானது ஓங்கி இருக்கிறது. பொதுக்குழுவை பற்றி நாம பேசணும்னு வச்சுங்களேன், நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய மனசு புண்படும். தேவையில்லை என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய மனதை புரிந்து கொண்டு மாவட்ட செயலாளர்கள் செயல்படுகின்றார்கள். ஸோ அதனால இனிமே அதிமுகவுக்குள்ள எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு இடமில்லை என்று மட்டும் நன்றாக தெரிகிறது. அது மட்டும் கிடையாது, சரி எல்லாருமே எடப்பாடி பக்கம் இருக்கிறாங்க, லீமா ரோஸ் பணத்துக்கு ஆசைப்படல, அந்த அம்மா எப்படி சம்பாதிச்சுன்னு தெரியும், அந்த எச்ச பணத்துக்கு எவன் ஆசைப்படுவான், அதனால மாவட்ட செயலாளர்கள் யாரும் ஆசைப்படல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பேரை டேமேஜ் பண்ணணுமா இல்லையா? அதனால எஸ்பி வேலுமணி குரூப்பை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மிரட்டுறாரு. தவர் எல்லாரையும் கட்சி பொறுப்புல இருந்து தூக்கிடுவேன், உங்களை நியமிக்க மாட்டேன், புது ஆளை போட்டுருவேன். 25 பேர் அதிமுகவுக்கு எவ்வளவு முக்கியமானவங்க, எவ்வளவு முன்னணி தலைவர்கள், அவங்களே தூக்கியிருக்கேன், உங்களை தூக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டுறாரு. அதனால இவ்வளவு நாள் கட்சிக்கு உழைச்சிட்டு கட்சி பொறுப்பை தூக்கினா சமுதாயத்தில் நமக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அதனால பயந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளிச்சிருக்கின்றார்கள். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு தூக்கினார்னு வச்சுங்களேன், அது செல்லவும் செல்லாது, பதவியை விட்டு தூக்கினாலும் அது செல்லாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய விதியே தெளிவாக சொல்லுது, கட்சியில ஒரு பிளவோ, கட்சியில ஒரு சச்சரவோ, கட்சியில ஒரு விவாதமோ கலகமோ ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு யாரையும் நீக்கவோ சேர்க்கவோ கூடாது என்று சட்ட விதிகள் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி யாரை வேண்டுமானாலும் கட்சி விட்டு நீக்கிறாரு, ரெண்டாவது பதவி விட்டு தூக்குறாரு. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு போனாவோ நீதிமன்றத்துக்கு போனாவோ அந்த உத்தரவு நிக்காது. அதனால எடப்பாடி பழனிசாமி
பதவி விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு பயப்பட வேணாம். நீங்களாம் எங்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். நம்மளாம் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எப்படிங்க தவேகாவை எதிர்கொள்ள முடியும்? எப்படிங்க திமுக எதிர்கொள்ள முடியும்? இப்படி ஒவ்வொருத்தரா நீக்கிக்கிட்டே இருந்தா நாங்க எவ்வளவு சொல்லியும் தேர்தலுக்கு முன்பாக கேட்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தீர்த்தாங்க. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. மேற்கொண்டு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை கூட எஸ்பி வேலுமணி குரூப்பால எதிர்கொள்ளவே முடியல. அப்படி எதிர்கொண்டார்கள் என்றால் நியாயமான கேள்விகளுக்கு அவங்க கிட்ட நியாயமா பதில் இருக்காது. என்னங்க எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு சொல்றீங்க, தலைமை முடிவை மீறி நீங்க ஏன் அங்க ஆதரவளிச்சீங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் ஆரோக்கியமா பேசியிருக்கலாம் உங்களுடைய பதவியை பறிப்பதற்கு முன்பாக. அதாவது தவேகாவுக்கு ஆதரவளிப்பதற்கு நியாயமான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னீங்களா? இதுவரைக்கும் செய்தியாளர்கள் மத்தியில கூட எதற்காக தவேகாவுக்கு ஆதரவளிக்கின்றோம், என்ன நோக்கம் என்று நீங்க சொல்லவே இல்லை. மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தவேகாவுக்கு நாம ஏன் ஆதரவளிக்க வேண்டும்? நாம ஆதரவளிப்பதனால தவேகா உங்களுக்கு என்ன தரப்போகுது, இல்ல கட்சிக்கு என்ன தரப்போகுது? தவேகா அமைச்சரவை என்ன அதிமுக அமைச்சரவையா? இல்ல அந்த அமைச்சரவை போய் நீங்க இடம் பெற்றீர்கள் என்றால் அம்மா ஆட்சின்னு சொல்லுவீங்களா? அம்மா தந்த அமைச்சர் பதவின்னு சொல்லுவீங்களா? இல்ல தவேகாவுக்கு அதிமுக காரங்க ஏன் ஆதரவளிக்க வேண்டும்? நமக்கு எதிராக வேலை பார்த்தவங்க, நம்ம கட்சியை அழிப்பதற்காக கேவலமா பேசினவங்க, பிரச்சாரத்தின் போது கூட நம்ம பேரையே குறிப்பிடாதவங்க, எதற்காக அவங்களுக்கு போய் நம்ம ஆதரவளிக்க வேண்டும்? இந்த கேள்வி எல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்களா இல்லையா? அதை தாண்டி திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை மு.க. ஸ்டாலின் அனுப்பி வச்சு விஜய் ஆட்சி நடக்கட்டும் என்று சொல்றார். அப்போ அதிமுக பலவீனமாக வேண்டும் என்றால் தவேகா ஆட்சி நடக்கணும் என்று திமுக நினைக்குது. அப்ப திமுகவும் தவேகாவும் ரகசியமாக கூட்டணி போட்டுக்கிட்டு ஆட்சி நடத்துகிற இந்த தருணத்துல எதற்காக அந்த ஆட்சிக்கு நாம ஆதரவளிக்க வேண்டும்? இவற்றைக்கெல்லாம் எஸ்பி வேலுமணி குரூப் கிட்ட பதில் இருக்கா? அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி குரூப் ஆனது பேட்டி அளிச்சது. அந்த பேட்டியில ஒரு விஷயத்தை நம்மளால கூர்ந்து கவனிக்க முடியுது. அவங்க பின்னாடி 25 எம்எல்ஏக்கள் இல்லை, ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி வேலுமணி மீதே அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. அதனால தான் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி 82 மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 80 மாவட்ட செயலாளர்களை அழைத்து கூட்டம் போட்டிருக்கின்றார். எப்போதும் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்றாலே அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எல்லோரும் அட்டண்டன்ஸ் இடம் பெறுவார்கள் சொல்ல முடியாது. எல்லோரும் கூட்டத்துக்கு வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க. பல பேர் வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு வீட்டிலேயே இருப்பாங்க. ஏன்னா தலைமை என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவை நம்ம மீற போறது இல்லை. அதனால நீங்க முடிவெடுத்துங்க தலைவரை, போன் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க, நான் வந்ததாக அட்டண்டன்ஸ் போட்டுங்க அப்படின்னு பல மாவட்ட செயலாளர்கள் எப்போதும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. 82 பேர்னு வச்சுங்களேன், குறைந்தபட்சம் அவங்க ஒரு 60 பேர் 70 பேர் தான் வருவாங்க, ஒரு 10-12 பேர் வரமாட்டாங்க. அப்படி வராத சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இருந்தது. ஆனா இந்த முறை 82 பேருக்கு 80 பேர் வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த தருணம் போய் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளிக்க வேண்டும். நாமளே ஒதுங்கி நின்னோம்னா பத்தியா எடப்பாடி பழனிசாமி மீது எவ்வளோ எதிர்ப்பு இருந்தா இவங்க வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நெகட்டிவ் சென்ஸ் பரவிடும். அதனால தான் விழுந்து அடிச்சுக்கிட்டு 82 பேர்ல 80 பேர் வந்திருக்காங்க. அதனால் எஸ்பி வேலுமணி குரூப் ஆனது கலக்கம் அடைந்திருக்கிறது. இப்போ தவேகா கிட்ட இருந்தோ எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் கிடையாது, தனியா நிக்கிறாங்க. கூட இருக்கிற எம்எல்ஏக்களும் நாளுக்கு நாள் எஸ்பி வேலுமணி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துகிட்டே போகுது. சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ஆவேசமா பேசுறாரு. கட்சி எப்படி வெற்றி பெறும், நம்மளாம் ஒன்னா இணையமோ இல்லையா ஆவுன்னு பேசுறாரு. கட்சியை பற்றியும் கட்சி நலத்தை பற்றியும் இவங்க பேசவே கூடாது. நியூஜே தொலைக்காட்சியில விஜய புகழ்ந்து பேசிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொய்ய பரப்பிக்கிட்டு இவங்க கட்சிக்குள்ள வராங்களாம், பொதுக்குழுவை கூட்டணுமா. லீமா ரோஸ் எத்தனை நாளைக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா லீமா ரோஸ் ஆனது ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்கி துண்ண பசங்க தானடா, நீங்க வாங்கடா அதை வச்சுட்டு போங்கடா அப்படின்னு கேள்வி கேட்க போறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அந்த அம்மா கேள்வி கேட்குது, என்னை கட்சி விட்டு தூக்குறதோ இல்ல பதவியிலிருந்து தூக்குறதோ எடப்பாடி பழனிசாமி செய்யட்டும், ஆனா கொடுத்த காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்சி விட்டோ பதவி விட்டோ தூக்க சொல்லுன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேட்டியளிக்குது. அந்த அளவுக்கு லாட்டரி வித்த மாஃபியா கும்பலானது கட்சியும் கட்சியுடைய பொதுச் செயலாளரும் அசிங்கப்படுத்துறாங்க. எடப்பாடிக்கே இந்த மாதிரி அசிங்கம்னா முழுக்க முழுக்க லீமா ரோஸுடைய வாழை பிடிச்சிட்டு போய் அவங்க காசுல மஞ்சா குளிக்கின்ற எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு எவ்வளவு அவமானம் இருக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஆர்.பி. உதயகுமார் சூப்பரா சொன்னார், என் தாய் தான் எனக்கு சிறந்தவள், இவங்க எங்க அம்மான்னு சொல்லுகின்ற போது பெருமை வருமா, இல்ல என் வளர்த்த தாய் இருக்காங்கல்ல அவங்கள அம்மான்னு சொல்லுகின்ற போது பெருமை வருமா?
அதனால தவேகாக்கார அமைச்சர் பதவி கொடுத்தா அது எந்த அளவுக்கு நியாயமானது? அதை எப்படி அம்மா கொடுத்த அமைச்சர் பதவி மாதிரி நம்ம பேச முடியும்? அதனால என் தாய் தான் எனக்கு ஒஸ்தி, வளர்ப்பு தாயே இருந்தாலும் என் சொந்த தாயுடன் ஒப்பிட்டு பேச முடியுமா அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொன்னார். அதனால தவேகாவுக்கு போறோம், அமைச்சர் பதவி வாங்குறோம், இதெல்லாம் இவ்வளோ பெரிய கழகத்தை அடக வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரின்றாங்க. ஓஎஸ் மணியனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டுருக்காங்க சொன்னாரு. ரெண்டாவது என்னங்க, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் தனியாக ஆலோசனை நடத்திருக்கின்றார்களே, அவங்க கட்சியை இவ்வளவு தூரம் பலவீனப்படுத்துறாங்களே, உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லுகின்ற போது அதை பற்றி இப்போது கருத்து தெரிவிப்பதற்கு சரியான காலம் இல்லை, பிறகு தெரிவிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். மொத்தத்துல எனக்கு தெரிந்து மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள். ஒரே குரலில் எடப்பாடி பக்கம் பின்னாடி நின்றிருக்கின்றார்கள். இதுக்கு காரணம் துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக உறுதியா நிற்கின்றார். இதுதான் அதிமுக இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தொண்டனையும் எடப்பாடி பக்கம் இழுத்திருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி இனிமே அடித்து ஆடுவார் எஸ்பி வேலுமணி குரூப்புக்கு எதிராக. இதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனைக்கு பிறகு மக்களை சந்திக்க போகணும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி.